இதுதான் என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டே. இந்த மாதிரி ஒரு டேவை நான் இதுக்கப்புறம் வாழ்க்கையில சந்திக்கவே கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? நிச்சயமா எல்லாருக்குமே இந்த மாதிரி நாட்கள் கண்டிப்பா இருந்திருக்கும். அன்னைய தினம் உங்களுக்கு பெருசா ஏதாவது வலி கொடுத்துருக்கும், கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். உங்க கூட இருந்தவங்களே உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம், இல்ல பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம், உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல கூட இருந்திருக்கலாம். இதனாலலாம் அந்த டேவை ஃபர்ஸ்ட் டேன்னு சொல்றோம். இல்லையா, பெரிய அவமானம் கூட அந்த டேல நடந்திருக்கலாம். இல்லை திடீர்னு வேலையை நீங்கள் இழந்திருக்கலாம், இல்லை ரொம்ப நெருக்கமானவங்களை இழந்திருக்கலாம். இப்படியெல்லாம் வரும்போது அதை நம்ம ரொம்ப பெரிய வர்ஸ்ட் டேவாக சொல்கிறோம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த வர்ஸ்ட் டே உங்கள் லைஃப்பில் வரவே கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ஒரு வர்ஸ்ட் டேவையும் நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த டே தான் உங்களை இன்னும் 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 மேம்படுத்தியிருக்கும், உங்களை மனசளவில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகியிருக்கும். நிறைய விஷயங்களுக்கு அன்னைக்கு தான் உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணாலும் அந்த கஷ்டத்தை தாண்டி வரும்போது நீங்கள் இன்னும் உறுதியான மனுஷனாக மாறி இருப்பீங்க. எவ்ரி வர்ஸ்ட் டே கிவிங் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு யூ. ஆமாம், ஒரு மறக்க முடியாத வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுக்கறதே இந்த வர்ஸ்ட் டேக்கள் தான். அப்புறம் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு வேணா வர்ஸ்ட் டேவாக இருந்திருக்கலாம், இல்லை இன்னைக்கு ஒரு டேவோட ஒரு பார்ட் வர்ஸ்டாக இருந்திருக்கலாம். ஆனால் எப்போவுமே இதே காலகட்டம் தான் உங்களுக்கு நீடிக்கும் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எப்படிடா பிரச்சனைகள் இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினைக்கிறது வாழ்க்கை கிடையாது. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை என்னால் எதிர்கொள்ள முடியுன்ற மனசில் ஒரு சக்தியை கொண்டு வர்றது தான் இந்த வர்ஸ்ட் டேஸ் கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ். முதல் ஆரம்ப கட்டத்தில் சில நாட்கள் கசப்பான அனுபவங்களை கொடுத்தாலும் அது போக போக உங்களுக்கு ரொம்ப ஈஸியா பழகிடும். அதுக்கப்புறம் இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள், இதை விட இன்னும் பெரிய பிரச்சனை வந்தா கூட நான் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. அப்படி என்னைக்கு நீங்க சொல்றீங்களோ அன்னைக்கு நீங்க மெச்சூர்ட் பர்சனா மாறிட்டீங்கன்னு அர்த்தம்.